வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வட்டம் காப்பிலியப்பட்டி ஊராட்சியில் காப்பிலியப்பட்டியில் இருக்கக்கூடிய புலையன் 635/4 636/1 என்கிற இந்த புலையன்களை கொண்ட பஞ்சமி நிலத்தை பட்டியலின மக்களுக்காக அரசு வழங்கிய பஞ்சமி நிலத்தை அங்கு இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் சிவபாக்கியம் அவர்களினுடைய கணவர் ராமசாமியோடு இணைந்து கொண்டு வட்டாட்சியர் முத்துசாமி ஆகிய இருவரும் இணைந்து அந்த நிலத்திற்குள்ளாக முதலில் செம்மண் சாலையையும் பிறகு தார் சாலையும் அமைத்து இன்றைக்கு இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். நில ஆக்கிரமிப்பை எதிர்த்து கேள்வி கேட்ட அந்த நிலத்தின் உரிமையாளர்களான சுப்பிரமணி, அவருடைய தங்கை பஞ்சவர்ணம் ஆகியோர் மீது அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய மூலமாக நிலத்தில் ஏற்கனவே அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்ததோடு மட்டுமல்லாது அவர்கள் மீது பொய்யான ஒரு வழக்கையும் போட்டு சிறைப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியான வன்கொடுமையை தடுத்து நிறுத்த வேண்டிய மாவட்ட நிர்வாகம் பல்வேறு வகையில் மனு கொடுத்து போராடியும் கூட இன்றைக்கும் தீர்வு எட்டாத வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில இது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்திற்கு கந்த குடும்பன் வகையாராவிற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக நடக்கிற போராட்டங்களின் வாயிலாக இன்றைக்கு இந்த செய்தியை சென்னைக்கு கடத்தி இருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் இதன் மீது அருள்கூர்ந்து கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்டிருக்கிற கந்த குடும்பன் வகையாராவினுடைய அந்த 2 ஏக்கர் நிலத்தை மீட்டுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது அருகில் ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற 18 ஏக்கர் நிலம் அருந்ததியர்களுக்கு அரசு வழங்கிய அந்த 18 ஏக்கர் நிலத்தில் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் ஒட்டன்சத்திரத்தினுடைய நகராட்சி நிர்வாகம் குப்பை கிடங்காக மாற்றி இருக்கிறது. ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை சென்னையை விட்டு அப்புறப்படுத்துற வகையில அவர்களுடைய வேலை உரிமையை பறித்திருக்கிற இந்த அரசு இன்றைக்கு இந்த மக்களினுடைய நிலத்தை பறித்து அங்கே குப்பை கிடங்காக மாற்றி அல்லோலப்படுத்துகிறது. எனவே இந்த நெருக்கடியான வன்கொடுமை சூழலில் இருந்து பாதிக்கப்பட்டுள்ள பட்டியலின மக்களை பாதுகாப்பதற்கு இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வட்டாட்சியர் முத்துசாமி என்கிற முத்துசாமி கவுண்டர் மீதும் ஊராட்சி மன்ற தலைவர் சிவபாக்கியம் என்கிற அவருடைய கணவர் ராமசாமி கவுண்டர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உடனடியாக வழக்கு பதிவு செய்து இவ்விருவருக்கு துணையாக இருக்கக்கூடிய மற்ற சாதியவாதிகளையும் கைது செய்ய வேண்டும் என்கிற செய்தியை இதன் உள்ளீடாக வைக்கிறோம். தமிழ்ச்செல்வன், தாயக மக்கள் கட்சி.